நாத்தான்வேல் அத்திமரத்தின் அடியில் இருந்தான், சகேயு அத்திமரத்தின் மேலே இருக்கிறான். அல்லேலூயா. அடியில் இருக்கிறவனையும் தெரிந்து கொள்கிறார், மேலே இருக்கிறவனையும் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நாத்தான்வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எடுத்த ஸ்ட்ரெஸ் எஃபோர்ட்டை காட்டிலும் சகேயை கண்டுகொள்வதற்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவனை கூப்பிட்டு வந்தது, ஆதாயப்படுத்தினது பிலிப்பு. ஆனால் சகேவை ஆதாயப்படுத்துவதற்கு இவரே டைரக்டா போகிறார். எரிகோவுக்கு போவதற்கான நோக்கமே சகேவை ஆதாயப்படுத்த வேண்டும். சகேயு ஜக்காய் அப்படிங்கிறது எபிரேய வார்த்தை. சகேயு ஜக்காய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பியூர், ரைட்டியஸ், சுத்தம் உள்ளவன், நீதிமான் என்று அர்த்தம். ஆச்சரியமா இருக்கா? அவன் பேருக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்லப்பட ஒரு பெயர் கிறிஸ்துவன், ஒரு நேம் சேக் ஜூ, அவ்வளவுதான். வேதத்தின் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை இல்லை. நாத்தானுடைய வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையில் இருக்கு. He knows the base. அவன் வேரை பற்றி கொண்டிருக்கிறான், இவன் நுனி கிளையை பற்றி கொண்டிருக்கிறான். எப்பனாலும் கீழே விழுந்துருவான். அல்லேலூயா. வேரை பிடிச்சவன் ஸ்ட்ராங்கா இருப்பான், கிளைய பிடிச்சவன் லேசா அந்த கிளை முறிஞ்சிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்துருவான். ஒரு குரங்கு வந்து அந்த கிளையை ஆட்டுச்சுன்னா போதும், அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துருவான். நுனி கிளையில் இருப்பது ஆபத்து. அல்லேலூயா. வேரில் இருப்பது நல்ல ஒரு பாதுகாப்பு. அவர் எல்லார் மத்தியிலும் பிரபலமாய் பேசப்படுகிறாரே, அந்த பிரபலத்தினுடைய காரியம் என்ன? அவர் எதுல பிரபலமா இருக்கிறார்? அந்த மேலோட்டமா அவன் நுனி கிளையை பற்றி கொண்டு அர்த்தம். அந்த மேசியாவினுடைய, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வெளி தோற்றம், அவர் பிரபலமா இருப்பது காரணம் என்ன? அவர் அழகா, அவருடைய நடையா, அவருடைய உடையா, அவருடைய பாவனையா, அவருடைய பேச்சா, அவருடைய டோட்டல் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும்தான் பார்க்க வகை தேடினார். நான் நினைக்கிறேன், அந்த எரிகோக்குள்ள ஆண்டவர் போகும் பொழுது நாத்தான்வேலும் கூட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சீசன் தானே, அவனும் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கிளையை பற்றி கொண்டு இருக்கிறவனை வேர் பற்றி கொண்டு இருக்கிறவனோடு ஒன்றாக இணைக்கிறார். அங்கதாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாக மாற்றுகிறார். அது வேற கிளை, அது வேற சுபாவம். காட்டத்தி மரம், அல்லேலூயா, அந்த கிளையை சுபாவ கிளையோடு கூட அந்த வேரோடு உண்மையான சாரத்தை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த உண்மையான கிளையோடு கூட அந்த காட்டத்தி மரத்தினுடைய, அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளையை ஒட்ட வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ உண்மையாய் பின்பற்றி வேரை உற்று நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கூட்டத்தோடு கூட அந்த சகேவை ஆண்டவர் இணைக்கிறார்.